திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். ஓம் நமச்சிவாய என்ற நல்ல சொல்லை கூறி அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை கேட்டும் நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருமால் பேரு என்னும் திருத்தலத்திலே உள்ள பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பதிகத்தினுடைய எண்ணிக்கை 59. திருமால் பேரு பாடல் 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். துணி வண்ண சுடராழி கொள்வான் எண்ணி அணிவண்ணத்து அலர்கொண்டு அடியர் சித்தமணி அன்னற்கு அருள் செய்தவன் மாற்பேறு பணிவண்ணத்தவர்க்கு இல்லையாம் பாவமே. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படியாவது நம்முடைய பாவங்கள்லாம் தீரணும். பாவங்கள் தீரணுமே, திருமால் பேர் வாருங்கள். அம்மா இருக்காங்க, கருணை நாயகி அஞ்சனாட்சி அம்மை, மால்வணங்கீஸ்வரர் சுவாமி, மணிகண்டேஸ்வரர். இது திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறையா. இதில் தீவினை செய்தாரை துணிக்கின்ற வண்ணம். துணி வண்ணம்ங்கிறதுக்கு முதல்ல பாருங்க, பகைவர்களை துணிக்கின்ற தன்மைன்னு அர்த்தம். தீவினை செய்தாரை துணிக்கின்ற வண்ணத்தையும் ஒளியையும் உடைய சக்கரப்படையை பற்றி சொல்றாருங்க. ஒளியையும் உடைய சக்கரப்படையினை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி அணி வண்ணத்து அலர்கொண்டு, அணி என்பது அழகு வண்ணமுடைய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து திருவடிகளிலே அர்ச்சிக்கிற நீலமணி போலும் நிறமுடையவன் ஆகிய பெருமாள். அழகு வண்ணம் தரக்கூடிய 1000 மலர்களை கொண்டு திருவடிகளை அர்ச்சித்தார். நீலமணி போல யாரு? திருமால். அப்படி திருமாலுக்கு அருள் செய்தவன் உரையக்கூடிய திருமால் பேற்றை பணிகின்ற இயல்புடையவர்களுக்கு அந்த திருமால் பேற்றை யார் ஒருவர் பணிகிறார்களோ அவர்களுக்கு என்ன இல்லை? பாவம் இல்லை. சுடராழி என்றால் ஒளி வீசக்கூடிய சக்கரம், ஆழி சக்கரம். அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எண்ணி அழகிய வண்ணத்து மலர்களை எல்லாம் அவருடைய திருவடியிலே வைக்கிறார். என்ன மலர்? தாமரை மலர். மணிவண்ணனுக்கு நீலமணி போன்ற கரிய நிறத்தை உடைய திருமாலுக்கு சுவாமி கொடுக்கிறார்.
எதை கொடுக்கிறார்? சுடர் ஆழியை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட திருமாலுக்கு சக்கரத்தை வழங்கிய இந்த திருமால் பேற்றில் இருக்கக்கூடிய பெருமானை யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, அதாவது பனி வண்ணத்தவர்னு சொன்னார் பாருங்க. பனியும் தன்மை, வண்ணம் என்பது இந்த இடத்துல தன்மைன்னு அர்த்தம். பனியும் தன்மையை உடையவர்க்கு எல்லாம் நீங்கும். எது? பாவமெல்லாம் இல்லாமல் போகும். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். திருச்சிற்றம்பலம். துணி வண்ண சுடராழி கொள்வார் நீ அணிவல்லத்து அலர்கொண்டு அணிவல்லத்து அலர்கொண்டு அடியரு சித்தோ மணிவண்ணற்கு அருள் செய்தவன் மால் பேரு பணிவண்ணத்தவர்க்கு இல்லையாம் பாவமே. பணிவண்ணத்தவர்க்கு இல்லையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமால் பேரு என்னும் திருத்தலத்துக்கு செல்வோம். அங்கு 1000 மலர் கொண்டு அர்ச்சித்து அந்த திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்த இந்த பெருமானை கண்டு பெருவாழ்வு பெறுவோம். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, அங்கே பணிவண்ணத்தவர்க்கு இல்லை பாவமே என்றார் அல்லவா? நாமும் என்ன பாவம் செய்தோம்னு தெரியல. என்ன மணிவாசக பெருமானே சொல்றார், பாவியேனுடைய ஊனினை உருக்கின்னு சொல்றார் இல்லையா? அப்போ நாமெல்லாம் என்ன மாதிரி அப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். இந்த பாவமெல்லாம் போகணும்னா அந்த திருமால் பேரு போகணும். நாம் செல்வோம், நம்முடைய பாவத்தை